89.4 FM துபாயில் இருக்கக்கூடிய ரேடியோ. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் எங்கும் சங்கே உலகி. சூப்பர். இதான் நாங்கள் வேலை செய்யறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிப்போம். உங்கள் கேபின். ஸோ ரேடியோ ஸ்டேஷன் வந்துட்டா வந்து எல்லா ஆர்ஜேக்கும் ஒரு கேபின் ஒன்று இருக்கும். மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாலாம் போட்டிருக்காங்க, பாம்பையும் வச்சிருக்காங்க. சட்டம் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் வாங்கினோடனே நான் என்ன பண்ணேன்னா, இது எதுவும் முட்டையாக வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து கம்மி பண்ணுறது. இதுதான் வாரன் பஃபெட் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு என்ன அவங்கள்ட்ட சொன்னாரா? நாங்கள் வந்து ஒரு ரேடியோ பண்ணதே வந்து சிடியில் போட்டு பண்ணிருந்தோம். இவ்வளோ அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ரேடியோ மிஸ் பண்ணுறேன். அந்த மியூசிக் கட் அட பாவமே பாமாரு போட்டு போட்டு 89.4 FM துபாயில் இருக்கக்கூடிய ரேடியோ வந்துவிட்டார் ஜேடி அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் எங்கும் சங்கே உலகி. சூப்பர். துபாய் துபாய் புதுசு இல்லை. இது வந்து கிரீன் மேட், எல்லோ மேட், எல்லா மேட்டும் என்ன ஒன்று எடுத்துக்கலாம். சும்மா அப்படி ஜாலியா. ஆமாம். ஓகே. இதான் நாங்கள் வேலை செய்யறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிப்போம். உங்கள் கேபின். ஓகே. You miss all this? ஸோ ரேடியோ ஸ்டேஷன் வந்துட்டா வந்து எல்லா ஆர்ஜேக்கும் ஒரு கேபின் ஒன்று இருக்கும். மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் அதுதான் பண்ணுவீங்களான்னு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன். இதில் உட்காந்து வீடியோ பார்க்குறது, ஆர்குட் ஃபேஸ்புக்கில் போய் யார் லைக் கொடுத்துருக்கா, யார் இது பண்ணுறது, அதுதானே தவிர இதில் வந்து ஒரு கண்டென்ட்டும் நான் எடுக்க மாட்டேன். அப்படி எடுத்தாலும் நான் வந்து அதை யூஸும் பண்ண மாட்டேன். சில ஆர்ஜிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. என்ன மாதிரி நான் ஆர்ஜிஸ் வந்து கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதில் முதல் விஷயம் இது. இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாலாம் போட்டிருக்காங்க, பாம்பையும் வச்சுருக்காங்க. சட்டம் போடக்கூடாது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆர்ஜேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஷோ, விடிகாத்தால ஷோ, அப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் வர ஷோ, இது மாதிரியான ஷோஸ்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபேடர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ளே பண்ணிக்கிறதுக்கு, அவங்களோட லெவலை வந்து ஆன் பண்ணிக்கிறதுக்கு கூட வந்து இந்த இப்போ டிவிலாம் பார்க்குறீங்களா, கமெண்ட்ஸு, வடிவேல் சார் கமெண்ட்டு, கவுண்டமணி சார் கமெண்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 years பிஃபோர் வந்து நானுமே பண்ணிருந்தேன். எப்பா இருக்கிறது ஒரு மைக், ஏன்ப்பா இவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான ரீசன் அதுதான். மைக்குக்கு ஒன்று, செகண்ட் மைக்கு ஒன்று. சம்டைம்ஸ் வந்து நாங்கள் வந்து ரேடியோவில் நாடகம்லாம் பண்ணுவோம். நாடகம் பண்ணும்போது என்ன ஆகும்போது இந்த ஃபேடர்ஸ் எல்லாமே பயங்கரமாக யூஸ் ஆகும். இது எல்லாத்துக்குமே ஒரு அவுட் இருக்குது. ஸோ 1 2 இப்போதைக்கு 2 மைக்கு, 3 மைக் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக வந்து 5 6. ஸோ 6 மைக் பண்ணும்போது என்னன்னா, நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கஸ்டிக்காக வந்து ஒரு கிட்டார் ஒன்று எட்டு வரீங்க, சின்ன ஒரு பெர்கஷன் எட்டு வரீங்க, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் எட்டு வரீங்கன்னா இது எல்லாத்தையுமே ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம மெர்வின்லாம் இருக்கார்ல, அவர் என்ன பாட்டு அடிச்சார்? ஓகே, புகழ் படம். ஓகே. ஸோ மர்வின்லாம் வந்து நான் வந்து ரேடியோவில் ஒர்க் பண்ணிருக்கும் போது அப்போ தான் அவங்க வந்து ஸ்டார்ட் அப். அப்போ அவங்க சமயத்தில் அவங்க ஒரு பேண்டோட வந்தப்போ அவங்க கிட்டாரு, கீபோர்டு எல்லாத்தையும் அவங்க வந்து எட்டு வந்தாங்க. ஸோ மியூசிக் டைரக்டர் மர்வின் கூடயும் நாங்கள் வந்து லைவ் ஜாமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேடியோ ஹிஸ்ட்ரியில் வந்து நான் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து ஒரு ரேடியோ பண்ணதே வந்து சிடியில் போட்டு பண்ணிருந்தோம். ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூனோ லைக் இவ்வளோ அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ரேடியோ மிஸ் பண்ணுறேன். வணக்கம். ஜெட்டி போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். நீங்கள் போட்டிருக்கீங்களா? இல்ல நான் ஒரு சாப்பிட போறேன். ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நைஸ். ரொம்ப நாளா ஆச்சு பாருங்க. இயர்ஸ் ஆச்சு. காலையில நம்ம சரவண பவன் லிஃப்ட்ல தான் பார்த்தோம். ஆமா. எப்படி ஸ்டுடியோ? ஹலோ மாமாப்பா. சாப்பிடு. ஐயா சாரி, நீ ரொம்ப பசிச்சிட்டே. சாப்பிடு. Wow, you looking so pretty. ஆன் கரிக்கு. நான் உள்ள போய் லிங்க் பண்ணேன். அவன் 2 மினிட்ஸா இருக்கேன். நான் எங்க ஸ்டுடியோ மட்டும் இருக்கு. Welcome to the studio. We welcome Makappa Annan to the studio.
வெரி நைஸ் வெரி நைஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச இல்லை சில பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் அண்ணனும் வந்து ஆர்ஜேவா இருந்தவர் தான். ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து டிவிக்கு போய் சினிமாவா இருந்ததுனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்றத தெளிவுபடுத்து. நல்ல தெளிவா சொல்லு. இங்க ஒரு எத்தனை வருஷம் ஆக்சுவலி துபாயில தான் இருந்தீங்க? யூஏல தான் நீங்க வந்து ஆர்ஜேவா இருந்தீங்க. கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே. அப்புறம் இங்க ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்புறம் மறுபடியும் அங்க சென்னைக்கு போயிட்டு ஓகே சென்னைக்கு போயிட்டு அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுவும் ஒரு பெரிய போராட்டம் தான். அதை தாண்டி அப்புறம் அங்கே ஒரு லாங் ஜேர்னி இருந்துச்சு ஒரு ஸ்டேஷனோட. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்டட் டிவி சினிமா மற்ற விஷயங்கள் எல்லாமே. உங்க கூட ஒர்க் பண்ணவங்களாம் சொன்னது என்னன்னா, ஆஃபீஸ்க்கு வந்தோன்னா போகவே மாட்டேன், ரொம்ப நேரம் ஆஃபீஸ்ல தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்க. என்னதான் பண்ணுவீங்க? ஷோ தான் முடிஞ்சிரும்ல. அதான் நான் இப்படி சொல்லிட்டு இருந்தேன். அந்த கேபின் ஒன்று இருக்கும். அந்த கேபின்ல உட்காந்து சொல்ல எனக்கு பிடிச்ச வீடியோஸ், படம், பாட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். யாரா இருந்தாலுமே துபாய்க்கு வந்த பூஸ்ல வெளில போறதுக்கு பயப்படுவாங்க. செலவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் தாண்டி வெளில போறதுக்கு ஒரு பயம் எல்லாருக்குமே. அப்போ வந்து என்னன்னா, நாங்க வந்து நிறைய பேர் எங்க கூட வந்து கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணவங்கலாம் வந்து ஒருத்தர் வந்து மீசையை சேவ் பண்ண வச்சிட்டோம். இங்க வந்து துபாயில மீசையெல்லாம் வச்சிருக்க கூடாது போட்டுருவாங்க. அவரு எங்க நாங்க சொன்னதை நம்பி சேவ் எல்லாம் பண்ணிட்டாரு. அந்த ஒரு விஷயமும் இருக்கு. நம்ம யார் கூட இருக்கிறோம் மாற்றம் இருக்கு. ரொம்ப அசிங்கமா திட்டினாரு. Yes, this is Sunset Savari and you're listening to 89.4 Tamil FM. நான் இருக்கேன் பிரேவோ. பக்கத்துல மாகாப்பன் இருக்கார். 1 மணி நேரம் ஃபுல்லா இருக்கிற எல்லா டவுட்டையும் கேட்டு தீர்த்துக்க வேண்டியதான் இன்னைக்கு. ஓகே. ஸோ லிங்க் போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, காதில் ஹெட்ஃபோன் போட்டுப்போம். இங்கே பக்கத்தில் யாராவது பேசுறதுலாம் நம்மளுக்கு கேட்காது. பட் இருந்தாலும் வந்து ஸ்டூடியோ அப்படின்னு இருக்கும்போது வந்து இங்கே ஆன் ஏர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு லைட் ஒன்று எரியும். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ண உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியும். இங்கே கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அது ஒரு சிக்னல். உள்ளாருக்க வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு, எதுவும் பண்ண முடியாது. இதுமாரி நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கும் போதெல்லாம் உள்ள கெட்ட வார்த்தையெல்லாம் கட்டிங்கலாம் உள்ளாருக்க வந்துருக்கிறேன். நான் எவனையா திட்டிட்டுலாம் உள்ளாருக்க வருவேன். அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். பட் ஆனால் அது வந்து நடக்கும், ஜென்ரலாக நடக்கும். ஏன்னா பிகாஸ் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு வராங்க அப்படின்னா they will not know என்ன இருக்குது. அதுக்காக அங்கே ஒரு லைட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே போனால் லைட் இது இல்லை, அதுமாரி தான் அது. இது கொஞ்சம் ஒரு இதுதான். இது எதுவும் முட்டையாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த சவுண்ட் எஃபெக்டை வந்து கம்மி பண்ணுறது, எக்கோ எஃபெக்டை வந்து கம்மி பண்ணுறது. சவுண்ட் ப்ரூஃப். ஓகே, சவுண்ட் ப்ரூஃப் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஐயோ இவரா ரீல் ஆனா இது ஒரு வாட்டி நம்ம அந்த சவுண்டுக்கு சிங்க் பண்ணி பண்ணலாம். அதெல்லாம் வரும், நீ எடு. சிம்பிள் ஸ்டெப். வெஸ்டர்ன் டாய்லெட் எப்படி உட்காரணுமோ அப்படி உட்காரணும். அவ்வளவுதான். ஓகே. அவ்வளவுதான். சோ நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்போம். டக்குன்னு வந்து யோசிச்சு நான் பேசுறேன். ஓகே, அப்போலாமா? 2 1 ஓகே. இது ஒண்ணு. எங்க பாப்போம். 3 2 1 என்ன கட்டறாங்க? அடுத்த ஷாட் வந்து கையில ஏதாச்சும் ஒரு ஐட்டம் கிராப் பண்ணிக்கலாம். கையில ஏதாவது வச்சுங்க. நீ எதிர்பார்க்கறது கிடைக்காது. 3 2 1 I need to sit down. நீங்க ஓகே யார் மாதிரி சாய்ச்சிட்டு நல்லா இருக்கு. அடுத்த ஷாட் போயிடலாம். 3 2 1 நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். வெல்கம் பேக் டு தமிழ் எஃப்எம். சன்செட் சஃபாரி கேட்டு இருக்கீங்க வித் மீ மாகாபான். பிராவோ. ஸோ நாங்கள் போடுறதுதான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பட் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் தான் நாங்கள் ப்ளே பண்ணிருக்கோம். அண்ட் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம வந்து எப்போதுமே பேசுறது தான். ஓகேவா? ஸோ 5 பைசா ப்ரோஜனம் இல்லாத பேச. 5 பைசான்னு சொல்றது 5 திராம் ப்ரோஜனம். 5 திராம் ரொம்ப ஜாஸ்தியாக 5 ஃபில்ஸ்க்கு ப்ரோஜனம் இல்லாத ஃபைல்ஸை பற்றி தான் நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் வாங்கினோடனே நான் என்ன பண்ணேன்னா, சூசன் அப்போ வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அவளுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பேக் நிறைய சாக்லேட்ஸ். அதாவது பேக்னா லிட்டரலி அது வந்து ஒரு 5-6 கிலோக்கு. ஐயோ, எல்லாம் குட்டி குட்டி சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி ஓகே அவங்க வீட்டுக்கு எடுத்து போய் கொடுத்ததுதான். ஸோ அது வந்து ஒரு
ஃபர்ஸ்ட் சம்பவத்தில் நான் பண்ணது அதுதான். சகி இருக்காங்க அப்படியே. Yes, hi, good evening. நீங்க வருவீங்க. நல்லா இருக்கேன். How are you? Yeah, all good, all good. இந்த ஒரு டைம்ல இப்போ ரேடியோ, அதுக்கு டெலிவிஷன், மூவிஸ், இந்த மாதிரி மீடியாலே நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல நீங்க இருந்திருக்கீங்க. ஸோ இந்த நேரத்துல இப்போ மீடியாக்குள்ள வரணும் அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஆசைப்படுறாங்க. நான் வந்து ஆர்ஜே ஆகணும், இல்லைன்னா நான் வந்து விஜே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அக்கார்டிங் டு யூ எந்த ஒரு ஃபீல்ட்ல என்டர் ஆனா ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு நிறைய சின்ன பசங்க ஈவன் என் பையன்கிட்டே கேட்டாங்க யூ வாண்ட்ஸ் டு பிகம் a யூடியூபர். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் கேமர்ன்றான். ஸோ எல்லாமே வந்து மாறிட்டே இருக்கு அப்படின்றனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுமே வந்து we have to change our இது. நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் செட்டை மட்டும் நீங்கள் வந்து வெளியில் காமிச்சிங்கனாலே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமு சார் சமைக்கிறாரு. அவர் வந்து ஒரு கிரேட் ஷெஃப் ப்ளஸ் படத்தில் நடிக்கிறாரு, டிவி ஷோவில் வந்து ஜட்ஜாக இருக்காரு. ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ அப்போ என்னன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கிற தெரிஞ்ச விஷயத்த வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைஃப்பில் வந்து மற்ற விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆர்ஜேவாக இருந்தேன், அதுக்கப்புறம் விஜேவானேன். எனக்கு ஒரு காலத்தில் வந்து ஆட் ஃபில்ம் டைரக்ட் பண்ணணுன்றது ஆசை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் நான் நடிச்சிட்டேன். பட் ஆனால் எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அது வந்து ஒரு கிரேவிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஐ ஹவ் டு லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். எடிட்டிங்லேருந்து இது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும், அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம்னா ஸோ தி டோர்ஸ் வில் ஓப்பன். கண்டிப்பா. அதாவது பசங்க இதுதான் பிடிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல என்கரேஜ் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லாம சொல்றீங்க. ஆமா நம்மளுக்கு ஆமா கரெக்ட். இதுதான் வாரன் பஃபெட் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு என்ன அவங்களுக்கு சொன்னாரா இல்ல அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி வச்சிருந்தாரு அதனால. ஓகே. ஆனா இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாத அண்ட் ஆல்வேஸ் உங்களை பார்த்தா சொல்லணும்னு நினைப்பேன். இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, ஹிப்ஹாப் தமிழ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஹிப்ஹாப் தமிழை வெளியே தெரிஞ்சது காரணமே இவர் தான். ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங். ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது சக டேலண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வேற லெவல் போகிறதுக்கும் நம்ம ஒரு ரீசனாக இருப்போம். ஸோ அதனால குட் திங் டு நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு 2-3 தடவை ஸ்டுடியோக்கு வரும்போது நான் மறந்துட்டேன். இது வரைக்கும் எத்தனை பெரிய ரிஸ்க், அதாவது இது நடக்கான்னு தெரியாது, இது முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு தாட்ல ஆனாலும் இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நான் துபாய் விட்டு கிளம்புனது தான் பெரிய ரிஸ்க். எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? எப்படி இருந்தது நீங்க கிளம்பிட்டேன்? நான் ஐ தாட் ஓகே ஃபைன், ஐ தாட் லைக் சம்திங் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ அப்படின்றது தான். அந்த வெயிட் வந்து எனக்கு ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் நான் வீட்டில் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருந்தேன். சின்ன நகையெல்லாம் இருந்துச்சு, அதை வச்சு சமவாக மேனேஜ்டு. நியூலி மேரிட் ஆல்சோ. ஸோ அந்த சமயத்தில் அது ஒரு பெரிய ரிஸ்க் நான் எடுத்தது லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன்னா ஒரு 25,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற அதாவது ஒரு 8 வருஷம் 9 வருஷம் முன்னாடி 25,000 இஸ் வெரி பிக். ஆமாம். ஸோ அந்த இதை விட்டுட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்போது வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே எப்போ கிளம்ப முடியும் அது. ஸோ நான் எல்லாருக்குமே அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு விஷயம் பிடிக்கலாம் பண்ணாதீங்க, அது எது இருந்தாலும் சரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தமிழ் எஃப்எம், ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்ரி டைம் நான் இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நான் வருவேன். ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்போதுமே வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய சங்கர் ப்ரோ, அவர் வந்து எஸ்பிபி சங்கர் நான் கூப்பிடுவேன், ஓகேவா? ஸோ சங்கர் ப்ரோ அவருக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ப்ராவோ. அண்ட் தமிழ் எஃப்எம்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம். புதுசாக ஜாயின் பண்ணிருக்கோம் எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. இதை கேட்டுருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பேசி ஏதாவது அடுத்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வேற என்ன சொல்றது? அவ்வளோதானே. ஓகே.